வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம சேனல்ல உடலுக்கு பலத்தையும் எலும்புகளுக்கு வலுத்தரக்கூடியதுமான நம்மளை எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். இதில் பேரிச்சம்பழம், தேன், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அத்திப்பழம் இதெல்லாமே போட்டிருக்கோம். இதோட நன்மைகளை பார்க்கலாம். தேன் பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் உள்ள இனிப்பு உடல் எடையை குறைக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால இருமல், சளி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் இது சரி செய்யுது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அருமருந்தாக செயல்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் அளவை அதிகரித்து இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. புண், தீக்காயம், சுருக்கம் போன்றவற்றிற்கு ஒரு சிறந்த மருந்தாக இதை பயன்படுத்துகிறாங்க. உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், ஆஸ்தமா, புற்றுநோய், இதய நோய்னு வராமல் இது தடுக்குது. இதனால் அடிக்கடி இதை எடுத்துக்கலாம். அடுத்து பேரிச்சம்பழம். உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கிற உணவாகவும் உடலில் பல குறைபாடுகளை நீக்க உதவும் ஒரு பழம் அப்படின்னா அது பேரிச்சம்பழம் தான். இதில் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளோட தேய்மானத்தை குறைச்சி எலும்புகளுக்கு உறுதி அளிக்குது. கண் பார்வை திறனை மேம்படுத்துது. இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல் நல்ல பலம் பெறுது. ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க இந்த பேரிச்சம்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, உடல் எடை கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும். வயிற்று பிரச்சனை, புற்றுநோய், மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்குது. அடுத்து பாதாமோட நன்மைகள் பார்க்கலாம். இதில் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிறதுனால குழந்தை பேர் இல்லாதவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வர குழந்தை பேர் அடையலாம். பிரசவ காலத்தில் கூட இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி தாய்ப்பாலும் நல்ல கிடைக்கும். உடல் பருமனாக இருந்தாலும் சரி, தேவையற்ற கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த பாதாம் சாப்பிட்றது மூலமாக நல்ல குறைக்க வைக்குது. அதே மாதிரி முக அழகு பெறவும் முடி வளர்ச்சிக்கும் இந்த பாதாம் நல்ல ஹெல்ப் பண்ணுது. பாதாமில் உள்ள விட்டமின் பி, எல் கார்னிடைன் அப்படிங்கிற அமினோ அமிலமும் சேர்ந்து மூளையோட செயல்திறனை அதிகரிக்க செய்து புத்தி கூர்மைக்கும் உதவுது. இதனால் குழந்தைங்க அடிக்கடி சாப்பிடும்போது மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்க செய்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாதாமை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து அத்திப்பழம். இதில் ஒமேகா 6 ஃபீனால் இருக்கிறதுனால இதயத்தை நல்ல வலுவாக்குது. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இது தடுக்குது. இந்த அத்திப்பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால மூல நோய், மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கலாம். மலச்சிக்கல் தான் நம்ம உடம்புல நோய் வர்றதுக்கு முதல் முக்கிய காரணமாக இருக்குது. பொதுவான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. கண் பார்வை திறன் மேம்பட இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து முந்திரியோட பயன்களை பார்க்கலாம். இதில் கால்சியம், மெக்னீசியம் இருக்கிறதுனால எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ ஆந்தோசயனிடின் எனும் ஃப்ளேவனோல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்டான செலினியம் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை இது தடுக்குது. செரிமான கோளாறை இது சரி செய்து இரத்த அழுத்தம், சிறுநீரக கற்கள் உருவாவதை இது தடுக்குது. எடை குறைவாக இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது எடை அதிகரிக்கும். அடுத்து பிஸ்தா. இதில் தாமிரம், மேக்னீஸ், பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், துத்தநாகம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதை நம்ம எடுத்துக்கும் போது மூளை சுறுசுறுப்பாகும். விட்டமின் இ இருக்கிறதுனால சீரான இரத்த ஓட்டம் உண்டாகும். நீரிழிவினால் உண்டாகும் இதர பாதிப்புகள் வராம தடுக்குது. டைப் 2 நீரிழிவை இது கட்டுப்படுத்துது. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த அழுத்தம் வராம இது பாதுகாக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல், வாந்தி, ஜலதோஷம், தலைவலின்னு எல்லா பிரச்சனையும் இது சரி செய்யுது. அதே மாதிரி மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருந்து பிஸ்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு நம்ம பேரிச்சம்பழம் போட போகிறோம். பேரிச்சம்பழம் எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி அளவுக்கு மற்ற பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். அடுத்து பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். முழுசாக போடாமல் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் பிஸ்தா, இதையுமே கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண அத்திப்பழம் அதே அளவு போட்டுக்கலாம். இப்போ இதில் தேன் ஊற்றிக்கலாம். இது முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 600 to 700 ml அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த எல்லா பொருளும் நல்ல ஊறும்.
இப்போது இந்த தேனோட எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம இதை போட போகிறோம். இப்போது இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் சாயந்தரமாக ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ பெண்களுக்கோ இதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லதும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ், வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.